Hello friends, welcome to Trending Max Channels. ஸோ லாஸ்ட் வீடியோவில் டோபாலஜியோட மாடல் கொஷின்ஸ் பார்த்தோம், பிஜிடிஆர்பியோட மாடல் கொஷின்ஸ் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோலையும் டோபாலஜியோட மாடல் கொஷின்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ கொஷின்ஸ் நிறைய பார்க்க உங்களுக்கு நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கு டைம் கிடைக்கும். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிங்க அப்படின்னா டைம் ரிலீஸ் பண்ணிக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு கொஷின்ஸ் நிறையா ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஏன்னா டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் வந்துருச்சு. ஸோ முடிஞ்ச அளவுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணி நல்லா எக்ஸாம் பண்ணுங்கள் எல்லாருமே. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் என்னென்னு பார்க்கலாம். A space X is said to be dash if every open cover of X has a finite subcover of subcover. ஸோ இது என்ன, இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காம்பேக்ட். இது வந்து காம்பேக்டோட டெஃபினிஷன். So a space X is said to be compact if every open cover of X has a finite subcover. So இது வந்து காம்பேக்டோட டெஃபினிஷன். ஸோ இதோட ஆன்சர் காம்பேக்ட். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா ஐடென்டிஃபை த ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஸோ ட்ரூ ஸ்டேட்மெண்ட் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. எவ்ரி க்ளோஸ்டு சப்செட் ஆஃப் ஏ கனெக்டட் ஸ்பேஸ் இஸ் கனெக்டட். காம்பேக்ட் ஸ்பேஸோட க்ளோஸ்டு சப்செட்டும் நமக்கு என்னவாக இருக்குன்னா காம்பேக்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்து ட்ரூ. நெக்ஸ்ட் ரிசல்ட் த கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் ஏ காம்பேக்ட் ஸ்பேஸ் இஸ் காம்பேக்ட். இதுவும் ட்ரூ. த கண்டினியூஸ் இமேஜ் ஆஃப் ஏ காம்பேக்ட் ஸ்பேஸ், ஒரு காம்பேக்ட் ஸ்பேஸோட கண்டினியூஸ் இமேஜும் கண்டிப்பாக நமக்கு என்னவாக தான் இருக்குன்னா காம்பேக்டாக தான் இருக்கும். ஸோ இதுவும் ட்ரூ. த ரியல் லைன் ஆர் இஸ் காம்பேக்ட். இது வந்து ஃபால்ஸ். ரியல் லைன் வந்து நாட் காம்பேக்ட். ரியல் லைன் வந்து நாட் அ காம்பேக்ட். ஸோ இது வந்து ஃபால்ஸ். ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன அப்படின்னா போத் ஏ அண்ட் பி ஆர் ட்ரூ. ரெண்டுமே ட்ரூ. சி வந்து நமக்கு ராங், ஃபால்ஸ், நாட். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன, ஐடென்டிஃபை த ட்ரூ ஸ்டேட்மெண்ட். த இமேஜ் ஆஃப் எ காம்பேக்ட் ஸ்பேஸ் அண்டர் ஏ கண்டினியூஸ் மேப் இஸ் காம்பேக்ட். ஸோ ஒரு இமேஜ் காம்பேக்ட் ஸ்பேஸில் உள்ள கண்டினியூஸ் மேப்பை பொறுத்து உள்ள காம்பேக்ட் ஸ்பேஸ் வந்து இமேஜ் என்னவாக இருக்குன்னா காம்பேக்டாக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ட்ரூ. நெக்ஸ்ட் வந்து த ப்ராடக்ட் ஆஃப் ஃபைனைட்லி மெனி காம்பேக்ட் ஸ்பேசஸ் இஸ் காம்பேக்ட். ஃபைனைட்டாக இருக்க நிறையா காம்பேக்ட் ஸ்பேஸோட ப்ராடக்ட் நமக்கு என்னவாக இருக்குன்னா காம்பேக்டாக தான் இருக்கும். ஸோ இதுவும் ட்ரூ தான். நெக்ஸ்ட்டு வந்து எவ்ரி காம்பேக்ட் சப்செட் ஆஃப் ஏ ஹாஸ்டா ஸ்பேஸ் இஸ் க்ளோஸ்டு. ஹாஸ்டா ஸ்பேஸோட காம்பேக்ட் சப்செட்டு நமக்கு க்ளோஸ்டுன்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் வந்து ட்ரூ தான். ஸோ இது மூணுமே ட்ரூ. அப்போ ஆன்சர் வந்து ஆல் த எபோவ் ஆர் ட்ரூ. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது, ஐடென்டிஃபை த ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் எவ்ரி க்ளோஸ்டு இன்டர்வல் இன் ஆர் இஸ் காம்பேக்ட். எவ்ரி க்ளோஸ்டு இன்டர்வல் இன் ஆர் இஸ் காம்பேக்ட். ஸோ இது வந்து ட்ரூ. க்ளோஸ்டு இன்டர்வல் ஆரில் உள்ள க்ளோஸ்டு இன்டர்வல் நமக்கு காம்பேக்டாக இருக்கும். நெக்ஸ்ட்டு எவ்ரி க்ளோஸ்டு இன்டர்வல் இன் ஆர் இஸ் அன்கவுண்டபிள். அதே மாதிரி க்ளோஸ்டு இன்டர்வல் எப்படி இருக்குன்னா அன்கவுண்டபிளாக இருக்கும். ஆரில் உள்ள க்ளோஸ்டு இன்டர்வல் அன்கவுண்டபிளாக இருக்கும். Next result, the unit sphere x power n minus 1 and the closed unit ball p power n in r power n are compact. ஸோ இதுவும் ட்ரூ தான். மூணு ரிசல்ட்டுமே ட்ரூ தான். அப்போ ஆல் த எபோவ் ஆர் ட்ரூ. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். A family f of subsets of x is said to have the dash if and only if every finite subfamily of f has a non-empty intersection. இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டி. ஸோ இதோட ஆன்சர் ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டி. ஸோ எதை வச்சு சொல்கிறேன் அப்படின்னா என்ன ரிசல்ட்டை பேஸ் பண்ணி சொல்கிறேன் அப்படின்னா த ஸ்பேஸ் எக்ஸ் இஸ் காம்பேக்ட். X is compact if and only if for every collection a sub collection of a subset of X satisfying the finite intersection property. அதாவது condition, finite intersection condition. The intersection
the intersection of the closure is non-empty. ஸோ இதை பேஸ் பண்ணி தான் இதோட ஆன்சர் ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். ஸோ இது வந்து ஃபைனைட் இன்டர்செக்ஷன் ப்ராப்பர்ட்டி. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா, a space X is set to be dash if every infinite subset of a X has a limit point. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா லிமிட் பாயிண்ட் காம்பேக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ a space X is set to be a limit point compact if every infinite subset of a X has a லிமிட் பாயிண்ட். ஒரு செட்டை ஒரு ஸ்பேஸ், அதாவது டோபாலஜிக்கல் ஸ்பேஸை நான் எப்போ லிமிட் பாயிண்ட் காம்பேக்ட்னு சொல்லுவேன் அப்படின்னா, அந்த செட்டில் உள்ள எல்லா இன்ஃபைனைட் சப்செட்டுக்குமே லிமிட் பாயிண்ட் இருந்தது அப்படின்னா அந்த செட்டை நான் அந்த டோபாலஜிக்கல் ஸ்பேஸை என்ன சொல்லுவேன் அப்படின்னா லிமிட் பாயிண்ட் காம்பேக்ட்னு சொல்லுவேன். இதை பேஸ் பண்ணி உள்ள ஒரு ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா காம்பேக்டாக இருக்கிறது கண்டிப்பாக என்னவாக இருக்குன்னா ஒரு டோபாலஜியில் லிமிட் பாயிண்ட் காம்பேக்ட்னஸ்ஸாகவும் இருக்கும். ஓகேவா, ஒரு காம்பேக்ட்னஸ்ஸாக இருக்க டோபாலஜி செட்டு வந்து லிமிட் பாயிண்ட் காம்பேக்ட்னஸ்ஸாகவும் இருக்கும். ஆனால் இதோட கான்வர்ஸ் வந்து ட்ரூ கிடையாது. லிமிட் பாயிண்ட் காம்பேக்ட்னஸ்ஸாக இருக்கிறது டோபாலஜி செட்டு வந்து கண்டிப்பாக காம்பேக்ட்னஸ்ஸாக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஓகேவா, இதோட கான்வர்ஸ் பார்ட் வந்து ட்ரூ கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது? a topological space x, t is set to be dash if each point of a x has a compact neighborhood. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா லோக்கலி காம்பேக்ட். ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் வந்து லோக்கலி காம்பேக்ட்னு எப்போ சொல்லுவேன் அப்படின்னா, ஈச் பாயிண்ட், அந்த எக்ஸில் உள்ள எல்லா பாயிண்ட்டுமே கண்டிப்பாக ஒரு காம்பேக்ட் நெய்பர்ஹுட் இருந்தது அப்படின்னா, எல்லா பாயிண்ட்டுக்குமே ஒரு காம்பேக்ட் நெய்பர்ஹுட் இருந்தது அப்படின்னா அந்த செட்டை நான் என்ன சொல்லுவேன் அப்படின்னா, அந்த டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் என்ன சொல்லலாம் அப்படின்னா லோக்கலி காம்பேக்ட் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம், லோக்கலி காம்பேக்ட்டுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரியல் லைன் ஆர் வந்து என்னவாக இருக்கும்னா லோக்கலி காம்பேக்டாக இருக்கும். அதே மாதிரி r⁴n டிப்பிள்ஸ் உள்ள ரியல் லைனும் நமக்கு என்னவாக இருக்கும்னா லோக்கலி காம்பேக்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா, ஐடென்டிஃபை த ட்ரூ ஸ்டேட்மெண்ட். ஸோ ஐடென்டிஃபை த ட்ரூ ஸ்டேட்மெண்ட். எவ்ரி காம்பேக்ட் ஸ்பேஸ் இஸ் லோக்கலி காம்பேக்ட். இப்போ சொன்னேன் இல்லையா, காம்பேக்ட்னஸ்ஸாக இருக்க எல்லாமே லிமிட் பாயிண்ட் காம்பேக்ட்ஸாக இருக்கும். அதே மாதிரி எல்லா காம்பேக்ட் ஸ்பேஸுமே லோக்கலி காம்பேக்டாகவும் இருக்கும். ஸோ இது வந்து ட்ரூ. நெக்ஸ்ட்டு வந்து எவ்ரி லோக்கலி காம்பேக்ட் இஸ் காம்பேக்ட். ஸோ இதுவும் ட்ரூ. நெக்ஸ்ட்டு வந்து R is a locally compact, then R need not be a compact. ஸோ ஆறுங்கிறது லோக்கலி காம்பேக்டாக இருக்கும்போது ஆறுங்கிறது நீட் நாட் பி காம்பேக்ட்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபால்ஸு. ஏன்னா ஃபஸ்ட் ரிசல்ட்டே சொல்லிட்டோம், எல்லா லோக்கலி காம்பேக்ட் ஸ்பேஸும் நமக்கு என்னவாக இருக்கும், காம்பேக்டாக இருக்கும். இங்கே ஆறுங்கிறது லோக்கலி காம்பேக்ட்னு சொல்லிட்டாங்க, ஆனால் ஆறுங்கிறது காம்பேக்டாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஆனால் இது ஃபால்ஸு. ஸோ ட்ரூ வந்து டி. ஏயும் பியும் ட்ரூவாக இருக்கிறதுனால நமக்கு போத் ஏ அண்ட் பி ஆர் ட்ரூ. நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்னன்னா, a space X is set to have a dash if there is a countable collection B of neighborhoods of X such that each neighborhood of X contains at least one of the element of B. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா கவுண்டபிள் பேசிஸ் அட் எக்ஸுங்கிறது தான் அதோட டெஃபினேஷன் தான் இது. ஸோ கவுண்டபிள் பேசிஸ் அட் எக்ஸு ஒரு ஸ்பேஸை எப்போ நான் கவுண்டபிள் பேசிஸ் அட் எக்ஸுன்னு சொல்லுவேன் அப்படின்னா கவுண்டபிள் கலெக்ஷன் பியில். ஸோ கவுண்டபிள் கலெக்ஷன் பிங்கிற ஒரு செட் எடுத்துக்குவேன். இப்போ எக்ஸில் உள்ள எல்லா நெய்பர்ஹுட்ஸுமே
கண்டிப்பாக பியில் உள்ள ஏதோ ஒரு எலமெண்ட்டை கண்டக்ட் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதுதான் நான் என்ன சொல்லுவேன்னா கவுண்டபிள் பேசிஸ் அட் எக்ஸ்ன்னு சொல்லுவேன். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது? எ ஸ்பேஸ் தட் ஹேஸ் அ கவுண்டபிள் பேசிஸ் அட் ஈச் ஆஃப் இட்ஸ் பாயிண்ட்ஸ் இஸ் செட் டு பி சாட்டிஸ்ஃபைட் த. ஸோ இது என்னென்னா ஒரு ஸ்பேஸ் வந்து எல்லா பாயிண்ட்லேயுமே கவுண்டபிள் பேசிஸ் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன என்ன எதை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு கேட்டிருக்காங்க. ஸோ எதை சாட்டிஸ்ஃபை பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கவுண்டபிலிட்டி ஆக்சியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஃபஸ்ட்டு கவுண்டபிலிட்டி ஆக்சியம் r⁴n டோபாலஜி யூனிஃபார்ம், இதை வந்து யூனிஃபார்ம் டோபாலஜின்னு சொல்லலாம். r⁴nங்கிற யூனிஃபார்ம் டோபாலஜி என்ன பண்ணோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கவுண்டபிலிட்டி ஆக்சியமை சாட்டிஸ்ஃபை பண்ணும். r⁴nங்கிற யூனிஃபார்ம் டோபாலஜி நமக்கு வந்து ஃபஸ்ட்டு ஆக்சியம் கவுண்டபிலிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணுவோம். ஸோ அதில் முக்கியமான ரிசல்ட் என்ன? ஃபஸ்ட்டு கவுண்டபிலிட்டி ஆக்சியமில் உள்ள முக்கியமான ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எ சப்ஸ்பேஸ். ஃபஸ்ட்டு ரிசல்ட் இது எ சப்ஸ்பேஸ் of first countable space is first countable. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு கவுண்டபிளில் உள்ள சப்ஸ்பேஸும் நமக்கு என்னவாக இருக்கணும்? ஃபஸ்ட்டு கவுண்டபிளாக இருக்கும். அடுத்த ரிசல்ட் என்னென்னா எ கவுண்டபிள் ப்ராடக்ட் of first countable space is first countable. ஓகேவா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு கவுண்டபிலிட்டி ஆக்சியம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா a topological space X is set to satisfy the dash if X has a countable basis for its topology அப்படின்னு கேட்டுறாங்க. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா செகண்ட் கவுண்டபிலிட்டி ஆக்சியம். ஸோ செகண்ட் கவுண்டபிலிட்டி ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் வந்து எப்போ செகண்ட் கவுண்டபிலிட்டி ஆக்சியம் சொல்லுவேன் அப்படின்னா சாட்டிஸ்ஃபை பண்ணுதுன்னு சொல்லுவேன் அப்படின்னா கவுண்டபிள் பேசிஸ் எக்ஸுங்கிறது கவுண்டபிள் பேசிஸாக இருக்கும். ஓகேவா? ஸோ இதுக்கு வந்து r⁴nங்கிற யூனிஃபார்ம் டோபாலஜி வந்து ஃபஸ்ட்டு கவுண்டபிலிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னு சொன்னேன். ஆனால் இது வந்து செகண்ட் கவுண்டபிலிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஓகேவா? செகண்ட் கவுண்டபிலிட்டியை சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஸோ செகண்ட் கவுண்டபிலிட்டி ப்ராப்பர்ட்டியோட ரிசல்ட் என்னென்னா ஏ சப்ஸ்பேஸ், சேம் அதே தான், ஏ சப்ஸ்பேஸ் ஆஃப் எ second countable space is second countable. அடுத்த ரிசல்ட் என்ன அப்படின்னா a countable product of second countable space. Second countable space is second countable. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா a subset A of a space X is set to be dash in X if A bar equal to X. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா இதோட டெஃபினிஷன். ஸோ என்ன டெஃபினிஷன் அப்படின்னு சொன்னோம்னா டென்ஸோட டெஃபினிஷன் ஒரு சப்செட் எக்ஸில் உள்ள ஏங்கிற சப்செட்டை நான் எப்போ டென்ஸ் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னா ஏ பார் ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு இருந்தது அப்படின்னா அதுதான் நான் டென்ஸ்ன்னு சொல்லுவேன். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். A space for which every open covering contains a countable subcovering is called dash space. ஸோ இதுவும் ஒரு டெஃபினேஷன் தான். எதோட டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஸோ லிடர்னஸ் ஸ்பேஸோட டெஃபினேஷன் தான் இது. ஸோ லிடர்னஸ் ஸ்பேஸ்
ஸோ எந்த ஸ்பேஸை நான் லிடோனல் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவேன் அப்படின்னா, எவ்ரி ஓப்பன் கவரிங், அதில் உள்ள எல்லா ஓப்பன் கவரிங்குமே எதை கண்டெயின் பண்ணி இருக்கணும் அப்படின்னா, எல்லா ஓப்பன் கவரிங்குமே எதை கண்டெயின் பண்ணி இருக்கணும் அப்படின்னா, கவுண்டபிள் சப் கவரிங் கண்டெயின் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அதை வந்து லிடோனஸ் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவேன். ஸோ கவுண்டபிள் சப் கவரிங்கை கண்டெயின் பண்ணி இருந்துச்சுன்னா அதை வந்து லிடோனஸ் ஸ்பேஸ்ன்னு சொல்லுவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின், லெட் ஒன் பாயிண்ட் sets are closed in X, then X is set to be dash if for each pair consisting of a point X and a closed set B disjoint from X1, there exists disjoint open sets containing X and B respectively. ஸோ இதுவும் ஒரு டெஃபினிஷன் தான். ஸோ எதோட டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரெகுலரோட டெஃபினிஷன் தான் இது. ஸோ ரெகுலரோட டெஃபினிஷன் தான் இது. ஸோ என்ன டெஃபினிஷன் அப்படின்னா, லெட் ஒன் பாயிண்ட் செட்ஸ் ஆர் க்ளோஸ்டு இன் எக்ஸ், ஒரே ஒரு பாயிண்ட் உள்ள செட் வந்து எக்ஸில் க்ளோஸ்டுன்னு இருக்குது. அந்த எக்ஸை நான் ரெகுலர்னு எப்போ சொல்லுவேன் அப்படின்னா, ஈச் பேர் கன்சிஸ்டிங் ஆஃப் ஏ எக்ஸு, எல்லா பேருமே எக்ஸுங்கிற பாயிண்ட்டை கன்சிஸ்ட் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஒரு க்ளோஸ்டு செட், இன்னொரு க்ளோஸ்டு செட் பின்னு எடுத்துக்கிறேன், அது டிஸ்ஜாயிண்ட் ஃப்ரம் எக்ஸ் ஒன்லேருந்து டிஸ்ஜாயிண்டாக இருக்கும். இப்படி இருக்கும்போது எனக்கு ஒரு டிஸ்ஜாயிண்ட் ஓப்பன் செட் எக்ஸிஸ்ட் ஆகி எந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணால் அந்த டிஸ்ஜாயிண்ட் ஓப்பன் செட்டில் எக்ஸும் பியும் ரெண்டுமே கண்டெயின் பண்ணி இருந்தது அப்படின்னா அந்த செட்டை தான் நான் என்ன சொல்லுவேன்னா ரெகுலர் அப்படின்னு சொல்லுவேன். அந்த எக்ஸுங்கிற ஸ்பேஸை ரெகுலர்னு சொல்லுவாள். ஓகேவா? ஸோ ரெகுலர் சொல்லுவேன். ஸோ ரெகுலரை பேஸ் பண்ணி உள்ள ரிசல்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, subspace of a regular space, ஒரு ரெகுலர் ஸ்பேஸோட சப்ஸ்பேஸ் எனக்கு எப்படி இருக்கும்? கண்டிப்பாக ரெகுலராக தான் இருக்கும். ஓகேவா? ஸோ சப்ஸ்பேஸ் ஆஃப் ஏ ரெகுலர் ஸ்பேஸ் இஸ் ரெகுலர். அதே மாதிரி இன்னொரு ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எ ப்ராடக்ட் ஆஃப் ரெகுலர் ஸ்பேஸ் இஸ் ரெகுலர். ஒரு ரெகுலர் ஸ்பேஸோட சப்ஸ்பேஸும் ரெகுலராக இருக்கும். அந்த மாதிரி அதோட ப்ராடக்ட்ஸும் என்னவாக இருக்கும்? ரெகுலராக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா, த ஸ்பேஸ் எக்ஸ் இஸ் கால்டு டேஷ் இஃப் ஃபார் ஈச் பேர் ஏபி ஆஃப் டிஸ்ஜாயிண்ட் க்ளோஸ்டு செட்ஸ் ஆஃப் எக்ஸ் தேர் எக்ஸிட்ஸ் ஏ டிஸ்ஜாயிண்ட் ஓப்பன் செட்ஸ் கண்டெய்னிங் ஏ அண்ட் பி ரெஸ்பெக்டிவ்லி. ஸோ இதோட ஆன்சர் என்ன அப்படின்னா, இது என்ன டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, நார்மல். ஸோ இதோட டெஃபினேஷன் எப்படின்னா, நார்மல். ஒரு ஸ்பேஸை நான் எப்போ நார்மல் அப்படின்னு சொல்லுவேன் அப்படின்னா, ஈச் பேர், எல்லா பேருமே எடுத்துக்கிறேன், அதில் உள்ள எல்லா பேரையுமே எடுத்துக்கிறேன், ஏபின்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அது வந்து டிஸ்ஜாயிண்ட் க்ளோஸ்டு செட்ஸ், ரெண்டுமே டிஸ்ஜாயிண்ட் க்ளோஸ்டு செட்ஸாக இருக்கும். எக்ஸோட டிஸ்ஜாயிண்ட் க்ளோஸ்டு செட்டாக இருக்கும். இப்படி இருக்கும்போது தேர் எக்ஸிட்ஸ் என்ன எக்ஸிஸ்ட் ஆகும் அப்படின்னா, டிஸ்ஜாயிண்ட் ஓப்பன் செட். ஒரு டிஸ்ஜாயிண்ட் ஓப்பன் செட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகி எனக்கு ஏயும் பியும் கண்டெயின் பண்ணி இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நார்மல் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இது வந்து நார்மலோட டெஃபினிஷன். ஸோ நார்மலை பொறுத்து உள்ள ரிசல்ட்ஸ் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, a subspace of a normal space need not be normal. அடுத்த ரிசல்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, a product of normal spaces need not be a normal. ஸோ நார்மலோட சப்ஸ்பேஸும் நார்மலாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, அதோட ப்ராடக்ட்டும் நார்மலாக இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஸோ அதே மாதிரி அடுத்த ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா, இது ஒரு ரிசல்ட்டு, இது செகண்ட் ரிசல்ட். அப்படி தேர்ட் ரிசல்ட்டை பார்த்தோம் அப்படின்னா, எவ்ரி மெட்ரிசபிள் ஸ்பேஸ், எல்லா மெட்ரிசபிள் ஸ்பேஸுமே, எவ்ரி மெட்ரிசபிள் ஸ்பேஸ் இஸ் நார்மல். எல்லா மெட்ரிசபிள் ஸ்பேஸுமே எனக்கு என்னவாக இருக்கணும்? நார்மலாக இருக்கும். நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ரிசல்ட்டு, நார்மலை பொறுத்து இன்னொரு ரிசல்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, எவ்ரி ரெகுலர் ஸ்பேஸ் with a
with a countable basis is normal. So every regular space with the countable basis. ரெகுலர் ஸ்பேஸ் கவுண்டபிள் ஸ்பேஸை பொறுத்து இருந்தது அப்படின்னா ரெகுலர் ஸ்பேஸில் ஒரு கவுண்டபிள் பேசிஸ் இருந்தது அப்படின்னா அந்த செட்டும் எனக்கு என்னவாக இருக்கும்னா நார்மலாக இருக்கும். அந்த ஸ்பேஸும் எனக்கு என்னவாக இருக்கும்னா நார்மலாக இருக்கும். அதே மாதிரி அடுத்த ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா எவ்ரி காம்பேக்ட் எல்லா காம்பேக்ட் ஹாஸ்டா ஸ்பேஸும் எனக்கு என்னவாக இருக்கும்னா ரெகுலராக நார்மலாக இருக்கும். எல்லா எவ்ரி காம்பேக்ட் ஹாஸ்டா ஸ்பேஸ் is normal. அதே மாதிரி அடுத்த ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா எவ்ரி க்ளோஸ்டு சப்ஸ்பேஸ் ஆஃப் எ நார்மல் ஸ்பேஸ் இஸ் நார்மல். ஸோ எல்லா க்ளோஸ்டு சப்ஸ்பேஸோட நார்மல் ஸ்பேஸும் எனக்கு என்னவாக இருக்குன்னா நார்மலாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். Next question, a topological space X is called dash if for any 2 points X and Y with X not equal to Y, then there exists a open set U and V such that X belongs to U, Y does not belongs to U, and Y belongs to V, and X does not belongs to V. ஸோ இது வந்து ஒரு டெஃபினேஷன். எதோட டெஃபினேஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா T2 ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ T2 ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ எப்போ ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸை நான் எப்போ T2 ஸ்பேஸ்ன்னு சொல்லுவேன் அப்படின்னா 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன். அந்த எக்ஸுங்கிற ஸ்பேஸ்லேருந்து 2 பாயிண்ட்ஸ் எடுத்துக்கிறேன், எக்ஸ் ஒய்ங்கிறது. இது ரெண்டும் எப்படி இருக்கணும்னா நாட் ஈக்குவலாக இருக்கணும். 2 பாயிண்ட்ஸுமே நாட் ஈக்குவலாக இருக்கணும். எப்போ நான் T2 ஸ்பேஸ்ன்னு சொல்லுவேன்னா இந்த கண்டிஷன் அடுத்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும். என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா 2 ஓப்பன் செட்ஸ் யூவும் வியும் எக்ஸிஸ்ட் ஆகி எனக்கு என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா எக்ஸ் பிலாங்ஸ் டு யூவாக இருந்தது அப்படின்னா ஒய் வந்து அந்த செட்டில் இருக்கக்கூடாது. அதே மாதிரி ஒய் பிலாங்ஸ் டு வியாக இருந்தது அப்படின்னா எக்ஸ் அந்த செட்டில் இருக்கக்கூடாது. ஸோ இந்த மாதிரி இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அந்த ஸ்பேஸை நான் என்ன சொல்லுவேன்னா T2 ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவேன். ஓகேவா? நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் வந்து a topological space X is said to be a dash if for any 2 points X, Y in X with X not equal to Y, then there exists a open sets U and V such that X belongs to U, Y belongs to V, and U intersection V equal to pi. ஸோ இது எதோட டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தோம்னா ஒன் செகண்ட் ஆக்சுவலாக இந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது வந்து T1 ஸ்பேஸ்ன்னு சொல்லுவோம். இதோட ஆன்சர் T1 ஸ்பேஸ். ஓகேவா? எக்ஸுங்கிற டோபாலஜிக்கல் ஸ்பேஸில் எக்ஸும் ஒய் நாட் ஈக்குவல்ட்டாக இருக்கும்போது ஒரு ஓப்பன் செட்ஸ் யூவும் வியும் எக்ஸிஸ்ட் ஆகி எக்ஸ் பிலாங்ஸ் டு யூவாக இருக்கும் அண்ட் ஒய் டஸ் நாட் பிலாங்ஸ் டு யூவாக இருக்கும். அந்த மாதிரி ஒய் பிலாங்ஸ் டு வியாக இருந்ததுன்னா எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு வியாக இருக்கிற ஸ்பேஸ் வந்து T1 ஸ்பேஸ். நெக்ஸ்ட்டு டெஃபினேஷனில் இருக்கிறது தான் நமக்கு T2 ஸ்பேஸ். இதுதான் வந்து நமக்கு T2 ஸ்பேஸ். என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும் அப்படின்னா எக்ஸும் ஒய்யும் சேம் அதே மாதிரி நாட் ஈக்குவலாக இருக்கணும் 2 பாயிண்ட்டும். அதே மாதிரி எக்ஸு பிலாங்ஸ் டு வியாக இருக்கணும், ஒய் பிலாங்ஸ் டு வியாக இருக்கணும். அதில் வந்து எக்ஸு யூவில் இருந்ததுன்னா ஒய் இருக்கக்கூடாது. அந்த மாதிரி ஒய் வியில் இருக்கும்போது எக்ஸ் இருக்கக்கூடாதுன்னு சொல்லுவோம். டஸ் நாட் பிலாங்ஸ்டாக இருக்கணுங்கிறது கண்டிஷன் அதில். ஆனால் இதில் வந்து T2 ஸ்பேஸில் அந்த கண்டிஷன் கிடையாது. இன்னொரு கண்டிஷன் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா யூவையும் வியையும் இன்டர்செக்ஷன் போடும்போது எனக்கு என்னவாக இருக்கணும் எம்டி செட்டாக இருந்தது அப்படின்னா அந்த எக்ஸ் ஒய்ங்கிற பேரை வச்சு நான் இந்த இதை என்ன சொல்லிடுவேன்னா T2 ஸ்பேஸ்ன்னு சொல்லிடுவேன். இந்த டோபாலஜிக்கல் ஸ்பேஸுங்கிறது T2 ஸ்பேஸ்ன்னு சொல்லிடுவேன். ஸோ இது வந்து T2 ஸ்பேஸ். T2 ஸ்பேஸ் வந்து T1 ஸ்பேஸை பேஸ் பண்ணி உள்ள ரிசல்ட்டுன்னு பார்த்தோம் அப்படின்னா எக்ஸுங்கிற டோபாலஜிக்கல் ஸ்பேஸை நான் T1 ஸ்பேஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா ஈச் சிங்கிள்டன் அதில் உள்ள எல்லா சிங்கிள்டன் செட்டுமே எப்படி இருக்கும்னா க்ளோஸ்டாக இருக்கும். எல்லா சிங்கிள்டன் செட்டுமே க்ளோஸ்டாக இருக்கும் எக்ஸில். ஓகேவா?
அதே மாதிரி T2 பொறுத்து உள்ள ரிசல்ட் அப்படின்னு பார்த்தேன் அப்படின்னா T2 இஸ் ஆல்சோ ஏ கால்ட ஹாஸ்டா ஸ்பேஸ். இந்த T2வை நான் வேறு மாதிரி எப்படி சொல்லலாம்னா ஹாஸ்டா ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். ஓகேவா, ஹாஸ்டா ஸ்பேஸ்ன்னு சொல்லலாம். அந்த மாதிரி T2 ஸ்பேஸை ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் வந்து T2 ஸ்பேஸை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக அது என்னவாகவும் இருக்கும்னா T1 ஸ்பேஸாகவும் இருக்கும். ஆனால் இதோட கான்வெர்ஸ் பார்ட் வந்து ட்ரூ கிடையாது. T1 ஸ்பேஸாக இருக்கிற ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் வந்து T2 ஸ்பேஸை இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஓகேவா, T2 ஸ்பேஸாக இருக்கிறது T1 ஸ்பேஸையும் சாட்டிஸ்ஃபை பண்ணும். ஆனால் T1 ஸ்பேஸுங்கிறது T2 ஸ்பேஸை எல்லா நேரத்துலையும் சாட்டிஸ்ஃபை பண்ணாது. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். Let X be a normal space. X be a normal space. Let A and B a disjoint closed subsets of X. Let closed interval A comma B be a closed interval in the real line. Then there exists a continuous map f from X to A comma B such that f of x equal to A for every x in A and f of x equal to B for every x in B. ஸோ இது வந்து ஒரு நேம்டு தியரம். ஸோ இந்த நேம்டு தியரம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன நேம்டு தியரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா உரைசான் லெமா. ஸோ உரைசான் லெமாங்கிறது தான் இதோட ஆன்சர். என்ன உரைசான் லெமாங்கிறது என்னென்னா எக்ஸுங்கிறது ஒரு நார்மல் ஸ்பேஸ், அந்த மாதிரி ஏபிங்கிறது டிஸ்ஜாயிண்ட் க்ளோஸ்டு சப்செட்ஸ். எக்ஸில் உள்ள டிஸ்ஜாயிண்ட் க்ளோஸ்டு சப்செட்ஸ் தான் ஏயும் பியும். அதே மாதிரி க்ளோஸ்டு இன்டர்வல் ஏ கமா பிங்கிறது எதில் உள்ளதுன்னா ரியல் லைனில் உள்ளது. க்ளோஸ்டு இன்டர்வல் ஏ கமா பிங்கிறது ரியல் லைனில் உள்ள ஒரு க்ளோஸ்டு இன்டர்வல். ஓகேவா, அந்த மாதிரி என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னா என்ன ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னா இதெல்லாம் எடுத்துக்கிட்டு என்ன ப்ரூவ் பண்ணியிருக்காங்க உரைசான் லெமானா எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு க்ளோஸ்டு இன்டர்வல் ஏ கமா பிங்கிற ஒரு கண்டினியூஸ் மேப் எடுத்துகிட்டு என்ன கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணணும்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு ஏ எப்பெல்லாம் அப்படின்னா இந்த எக்ஸுங்கிறது பிலாங்ஸ் டு ஏ செட்டில் இருக்கும்போது. அதே மாதிரி எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு பி எப்பெல்லாம் அப்படின்னா இந்த எக்ஸ் பிலாங்ஸ் டு பியாக இருக்கும்போது. இதை தான் வந்து உரைசான் லெமான்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்ப்போம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா எக்ஸ் இஸ் நார்மல் இஃப் அண்ட் ஒன்லி வென்எவர் ஏ இஸ் க்ளோஸ்டு சப்செட் ஆஃப் எக்ஸ் and f from a to r is continuous, there is a extension of f to all of x, that is there is a continuous map f from x to r such that f by a equal to s f. This is so இதுவும் வந்து நமக்கு என்னென்னா ஒரு நேம்டு தியரம். ஸோ எந்த நேம்டு தியரம் அப்படின்னு பார்த்தோம்னா டைஸ் எக்ஸ்டென்ஷன் தியரம். டைஸ் எக்ஸ்டென்ஷன் தியரம் தான் இந்த தியரம். ஸோ இதில் என்ன ரிசல்ட் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா எக்ஸுங்கிறது ஒரு நார்மல், எக்ஸுங்கிற ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் வந்து நார்மலாக இருக்கும் எப்பன்னா ஏங்கிறது ஒரு க்ளோஸ்டு சப்செட் ஆஃப் எக்ஸில் க்ளோஸ்டாக இருக்கணும். அந்த மாதிரி எஃப் ஃப்ரம் ஏ டு ஆருங்கிறது என்னவாக இருக்கும், கண்டினியூஸாக இருக்கும். அதே மாதிரி தேர் இஸ் அ எக்ஸ்டென்ஷன் எஃப் டு ஆல் எக்ஸு, எஃப்லேருந்து எல்லா எக்ஸுக்குமே ஒரு எக்ஸ்டென்ஷன் இருக்கும். தட் இஸ் தேர் இஸ் அ கண்டினியூஸ் மேப். எஃப் ஃப்ரம் எக்ஸ் டு ஆருங்கிறது ஒரு கண்டினியூஸ் மேப்பாக இருக்கும், அதுதான் எக்ஸ்டென்ஷன். அப்போ எஃப் பை ஏங்கிறது எனக்கு எதுக்கு ஈக்குவல் ஆகும்னா எஃப்க்கு ஈக்குவல் ஆகும். ஓகேவா, ஸோ இதுதான் டைஸ் ரெஸ்பிரேஷன்ஸ். அதே மாதிரி இந்த கீழே உள்ள கண்டிஷன்லாம் எடுத்துகிட்டு எக்ஸுங்கிறது நம்ம என்ன சொல்லிடலாம், நார்மல் அப்படின்னு சொல்லிடலாம். ஸோ இதுதான் வந்து டைம்ஸ் எக்ஸ்டென்ஷன் தியரம்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். எ டோபாலஜிக்கல் ஸ்பேஸ் எக்ஸ் கமா டி இஸ் செட் டு பி டேஷ் இஃப் தேர் எக்ஸிஸ்ட்ஸ் எ மெட்ரிக் டி ஃபார் எக்ஸ் சச் தட் த மெட்ரிக் டோபாலஜி tt equal to t. ஓகே, இதோட ஆன்சர் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா மெட்ரிசிபிளோட டெஃபினேஷன். ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸை நான் எப்போ மெட்ரிசிபிள்னு சொல்லுவேன்னா ஒரு மெட்ரிக் டிங்கிற மெட்ரிக் எக்ஸுக்கு எக்ஸிஸ்ட் ஆகி எனக்கு மெட்ரிக் டோபாலஜி tt ஈக்குவல் டு டிங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அதான் மெட்ரிசிபிள் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். ஸோ ஐடென்டிஃபை த ட்ரூ ஸ்டேட்மெண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஓகே தானே? ஸோ பார்ப்போம். let x be a metricible space if y is a subspace of x, then y is metricible. இது ட்ரூ. எக்ஸுங்கிறது ஒரு மெட்ரிசபிள் ஸ்பேஸாக ஒய்ங்கிறது அதோட சப்ஸ்பேஸாக இருக்கும் பட்சத்தில் ஒய்யும் நமக்கு என்னவாக இருக்கும்னா மெட்ரிசபிளாக இருக்கும்.
நெக்ஸ்ட்டு வந்து மெட்ரிசபிள் ஸ்பேஸ் இஸ் நார்மல். மெட்ரிசபிள் ஸ்பேஸ் இஸ் நார்மல். இது வந்து நார்மலோட டெஃபினேஷன்லேயே நம்ம பார்த்தோம். நார்மல் டெஃபினேஷன் சொல்லும்போதே நான் சொன்னேன் இந்த ரிசல்ட் வந்து ட்ரூன்னு. அப்போ ரெண்டுமே ட்ரூ. ஸோ இதில் வந்து என்ன ஆன்சர்? நெய்தர் ஏ நார் பி இஸ் ட்ரூ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் சி ஆன்சர் கிடையாது. போத் ஏ அண்ட் பி ஆர் ட்ரூ. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். நெக்ஸ்ட் கொஷின் என்ன இருக்குது அப்படின்னா, எவ்ரி ரெகுலர் ஸ்பேஸ் எக்ஸ் வித் அ கவுண்டபிள் பேசிஸ் இஸ் மெட்ரிசபிள். கவுண்டபிள் பேசிஸ் வித் மெட்ரிசபிள் திஸ். ஸோ இது வந்து ஒரு நேம்டு தியரம். என்ன நேம்டு தியரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, உரைசான் மெட்ரிஷேஷன் தியரம். ஸோ உரைசான் மெட்ரிஷேஷன் தியரம் தான் இது. எல்லா ரெகுலர் ஸ்பேஸுமே எனக்கு என்ன கவுண்டபிள் பேசிஸ் வித் கவுண்டபிள் பேசிஸ் உள்ள எல்லா ரெகுலர் ஸ்பேஸுமே எனக்கு என்னவா இருக்கும்னா மெட்ரிசபிளாக இருக்கும். ஸோ இந்த தியரம் என்ன தியரம்னா உரைசான் மெட்ரிஷேஷன் தியரம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஆன் ஆர்பிட்டரி ப்ராடக்ட் ஆஃப் compact spaces is compact in the product topology. This is. ஸோ இதுவும் ஒரு நேம்டு தியரம். என்ன நேம்டு தியரம் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா டைனஃப் தியரம். ஸோ டைனஃப் தியரம் தான் இது. ஸோ என்ன தியரம் அப்படின்னா ப்ராடக்ட் ஆஃப் காம்பேக்ட் ஸ்பேசஸ் இஸ் காம்பேக்ட் இன் த ப்ராடக்ட் டோபாலஜி. ஒரு ப்ராடக்ட் டோபாலஜியில் காம்பேக்ட் ஸ்பேஸோட ப்ராடக்ட் எனக்கு என்னவாக இருக்குன்னா காம்பேக்டாக இருக்கும். ஓகேவா, இதுதான் வந்து டைஃபன் தியரம். ஓகே, நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். A space exists dash if one point sets are closed in X and it for each point x0 and each closed set A not containing x0 there is a continuous function f from x2 closed interval 0,1 such that f of x0 equal to 1 and f of a equal to 0. ஓகேவா, ஸோ இது என்ன சொல்லுவேன் அப்படின்னா காம்பேக்ட்லி ரெகுலரோட டெஃபினிஷன். ஒரு ஸ்பேஸை நான் எப்போ காம்பேக்ட்லி ரெகுலர்னு சொல்லுவேன் அப்படின்னா ஒன் பாயிண்ட் செட்ஸ் ஆர் க்ளோஸ்டு. எக்ஸில் ஒன் பாயிண்ட் செட்ஸ் எல்லாம் க்ளோஸ்டாக இருக்கணும். அதே மாதிரி ஈச் பாயிண்ட் எக்ஸில் உள்ள எல்லா பாயிண்ட்டுமே ஈச் க்ளோஸ்டு செட் ஏல கண்டெயின் பண்ணி இல்லாமல் ஒரு கண்டினியூஸ் மேப் எக்ஸிஸ்ட் ஆகி எனக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 1 எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு 0ங்கிற கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிச்சுன்னா அது காம்பேக்ட்லி ரெகுலர் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ காம்பேக்ட்லி ரெகுலரை பேஸ் பண்ணி உள்ள ரிசல்ட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா எ சப்ஸ்பேஸ் காம்பேக்ட்லி ரெகுலரோட சப்ஸ்பேஸ் எ சப்ஸ்பேஸ் ஆஃப் ஏ காம்பேக்ட்லி ரெகுலர் இஸ் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா காம்பேக்ட்லி ரெகுலராக இருக்கும். ஓகேவா, ஒரு காம்பேக்ட்லி ரெகுலர்லேருந்து சப்செட் எடுத்தேன் அப்படின்னா அந்த சப்செட்டும் எனக்கு என்னவா இருக்கும் அப்படின்னா காம்பேக்ட்லி ரெகுலராக இருக்கும். ஓகேவா, செகண்ட் ரிசல்ட் பார்த்தோம் அப்படின்னா எ ப்ராடக்ட் காம்பேக்ட்லி ரெகுலரோட ப்ராடக்ட்டும் எனக்கு என்னவா இருக்கணும் காம்பேக்டாக இருக்கணும். ரெகுலர் ஸ்பேசஸ் இஸ் காம்பேக்ட்லி ரெகுலர். ஸோ இதோட ஆன்சர் காம்பேக்ட்லி ரெகுலர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். A space exists dash if every subspace of X is normal. ஸோ இது ஒரு டெஃபினிஷன். ஸோ எதோட டெஃபினிஷன் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா காம்பேக்ட்லி நார்மலோட டெஃபினிஷன் தான் இது. ஸோ ஒரு ஸ்பேஸை ஒரு டோபாலஜிக்கல் ஸ்பேஸை நான் எப்போ காம்பேக்ட்லி நார்மல்னு சொல்லுவேன் அப்படின்னா அதில் உள்ள எல்லா சப்ஸ்பேஸுமே எனக்கு என்னவா இருக்கணும் அப்படின்னா நார்மலாக இருந்தது அப்படின்னா அந்த ஸ்பேஸை நான் காம்பேக்ட்லி நார்மல் அப்படின்னு சொல்லுவேன். ஸோ இந்த வீடியோவில் இந்த 25 கொஷின்ஸ் தான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ 25 கொஷின்ஸோட டோபாலஜியில் உள்ள கொஷின்ஸ் முடிஞ்சிருச்சு. நிறையா ப்ரிப்பேர் பண்ண முடியலை, டைமும் நம்மளுக்கு ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எல்லா பேப்பர்லேயும் ஒரு எப்படியும் ஒரு 15 கொஷின்ஸாவது ப்ரிப்பேர் பண்ணி கண்டினியூஸாக வீடியோஸ் போடுறேன். நீங்களும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள். பிஜிடிஆர்பி எக்ஸாமுக்கு நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற எல்லாருக்குமே என்னோட ஆல் தி பெஸ்ட். கண்டிப்பாக எல்லாருமே போஸ்டிங் போவீங்க.
கண்டிப்பாக போஸ்டிங் போகிறதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஃப்ரெண்ட்ஸுக்கு சேனலை ரெஃபர் பண்ணுங்கள். தேங்க்யூ.